ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது எக்லெஸ் சாக்கோ ட்ரஃபிள் கேக். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருக்க நார்மல் டம்ளரில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அரை கப்பு மில்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுனால சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை. அதுக்கப்புறம் 2 கப்பு மைதா மெஷர் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறது பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை சலிச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் பட்டர் எடுத்து நல்லா க்ரீம் பண்ணிக்கிறோம். நல்லா பீட்டர் போட்டு க்ரீம் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் ஒரு நார்மல் பிளெண்டர் கையில் ஏதாவது ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/3 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா க்ரீம் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மில்க்மேட் ஆட் பண்ணுறோம். மில்க்மேட் 1/4 கப் இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு மூணையும் நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீமியாக ஆயிடணும் இந்த மிக்ஸ்சர். அது வரைக்கும் நல்லா க்ரீம் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் பண்ணியிருக்கேன். இது பண்ணும் போதே நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 170 டிகிரியில் ஒரு 15 minutes போட்டு விட்டால் நம்ம எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் அதில் ஆட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மைதா மிக்ஸ்சர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் அதையும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மைதா. எல்லா மைதாவையும் ஒரே நேரமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மைதாவும் கொஞ்சம் பால்லையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா க்ரீம் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் இதை மிக்ஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பேட்டர் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இது. அப்புறமா ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு நம்ம அதை பட்டர் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் அதே ஷேப்கே கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட மிக்ஸ்சரை அதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் கேக் மிக்ஸ்சரை அதில் மாற்றிட்டு ஒரு வாட்டி லைட்டாக தட்டி விடுங்க. ஏதாவது உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது சரியாயிடும். இப்போ நான் இந்த ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் கேக்கை வைக்கிறேன். வச்சுட்டு அது ஒரு 30 minutes 170 டிகிரிஸில் நம்ம பேக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 30 minutes கழித்து கேக் ரெடி ஆயிடுச்சான்னு நான் எடுத்து செக் பண்ணுறேன். ஒரு க்ளீன் நைஃப் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம ஃபுல்லாக கூல் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes பாயில் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சுகர் சிரப்பை. இப்போது கேக் நல்லா கூல் ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம 2 லேயராக கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், இல்லைன்னா கேக் உடஞ்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 2 லேயராக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ட்ரஃபிள் ஐசிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் யூஸ் பண்ணணும். டபுள் பாய்லர்னால் கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதை நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம டார்க் சாக்லேட் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கப்பில் 1/2 கப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4 to 5 minutes மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு சாக்கோ ட்ரஃபிள் ஐசிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதையும் நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். கேக் நல்லா ஆறின பிறகு ஒரு லேயர் எடுத்து அந்த லேயரில் கொஞ்சம் இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம ட்ரஃபிள் ஐசிங் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ட்ரஃபிள் ஐசிங் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த லேயர் வச்சு இதே மாதிரி நம்ம சுகர் சிரப்பும் அதுக்கு மேலே ட்ரஃபிள் ஐசிங்கும் போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனான ஒரு ஸ்பேட்டுலா வச்சு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நமக்கு தேவையான விருப்பமான ஒரு இதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். விருப்பமான டெக்கரேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது எக்லெஸ் சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.